அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கவங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதுமாக நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வார பாடமானது இந்த காலாண்டினுடைய கடைசி பாடம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 13வது பாடம். அந்த யோவானின் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் அடக்கினதாக இந்த பாடம் நமக்கு அமைந்திருப்பதை பார்க்கிறோம். முடிவுரை இயேசுவையும் அவர் வார்த்தைகளையும் அறிதல் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. முடிவுரை இயேசுவையும் அவர் வார்த்தைகளையும் அறிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மனப்பாட வசனமாக நமக்கு அதில் விசேஷமாக அருமையான ஆண்டோடைய பிள்ளையில் நமக்கு இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கில் அது வசனம் விழாமல் இருக்குது, போடலாம் இருக்குது. ஆனால் அந்த கடைசி இந்த வார பாடத்தின் மனப்பாட வசனம் யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பாட வசனம். இயேசுவையும் அவர் வார்த்தைகளையும் அறிதல், வேத வாசிப்பு, வேத ஆராய்ச்சி என்பது எவ்வளோ முக்கியமானதை தவறினபடினாலே யூதர்கள் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியாமல் போனது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை பற்றி ஒரு சுருக்கத்தோடு கூட நமக்கு இந்த வார பாடத்தை கொடுத்துருக்காங்க. மார்க்கு சுவிசேஷம், இந்த யோவான் ரெண்டுமே கலிலேயாவில் நடைபெற்ற கூட்டத்தோடு கூட அது முடிவடைகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஒரு சிறு ஜெபம் செய்து ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளின் பாடகத்தின் அர்த்தங்களை விளங்கி கொள்ளவும் ஆழமான கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் விளங்கி கொண்டு அதில் வாழவும் வசனங்களில் அதை பிறருக்கு எடுத்து கூறி அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டோடைய பிள்ளையில் இந்த இடத்துல இந்த கலிலேயாவில் நடந்த அந்த கூட்டத்தோடு கூட அந்த சந்திப்போடு கூட இந்த 2 சுவிசேஷங்களும் முடிவடைவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுது இல்லையா? அதில் விசேஷமாக 3 வருஷங்களுக்கு மேலாக இயேசாமி சீடர்களோடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலை குறித்தும் தனது மரணத்தை குறித்தும் அவர் அடிக்கடி பேசியிருக்கிறார். ஆனால் அது அவங்க ஏற்றுக்க ஆயத்தமாக இல்லை. அவங்க இதை பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாதபடினால வேத வாக்கியங்களின்படி செய்ய, இல்லை என்றால் அதை விசுவாசிக்க, அதை நம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் அவர்கள் இருந்ததை நம்மால் அறிந்து கொள்வோம். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்களாக இருந்து நம்மளை அநேகம் என்ன செய்கிறோம்? தேவ வார்த்தைகளின் மேல் விசுவாசம் இல்லாதவர்களாகவும் அதன்படி செய்யாதவர்களாகவும் அறியாமையினாலும் அறிந்தும் அதற்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாகவும் நம்மால் இருக்க முடிகிறது. அது காரணம் ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிக்காமல் இருப்பதுதான் காரணம் என்று பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் கலிலேயாவில் கூடுதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஆக்சுவலாக 20ஆம் அதிகாரத்தோடய முடிஞ்சிடுது யோவான் சுவிசேஷம். இந்த ஒரு அதிகாரம் ஏன் நமக்கு அடிஷ்னலாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை ஒரு அற்புதமான செயல் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற கடைசியில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பரத்திற்கு செல்வதற்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இந்த 21ஆவது அதிகாரம்னு நாம் பார்க்குறோம். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா, எல்லோரும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அப்படி தானே? எல்லோரும் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவர் காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எல்லோரும் மீன் பிடிக்க போகிறாங்க. செபதேவின் குமார் யோவான், யாக்கோபு, பேதுரு மீன் பிடிக்க போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மீனே கிடைக்கல. ராத்திரி முழுவதும் அவங்களுக்கு என்ன செய்தது? மீன் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. காலையில் ஒருத்தர் கடற்கரை மணலின் மேல் ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அப்போது அவங்களுக்கு அது கர்த்தர் ஆண்டவராக இயேசுசாமி தான் உயிர்த்தெழுந்த ரட்சகர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திராத அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கரைக்கு அவங்க வருகிறதை நாம்
பார்க்குறோம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. அப்படி வரும்பொழுது அவங்க என்ன ஏசாமி சொல்கிறாரு அவங்கக்கிட்ட, ராத்திரி இவங்க இவங்க யோசிச்சுட்டே வராங்க, மீன் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு. அப்போ ஏசாமி அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இந்த பக்கமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வலைகளை போடுங்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இல்லையா. அப்போ உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இதே போல் சம்பவம் ஏற்கனவே இதே சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இது யார் அது வந்திருக்கிறது. உடனே யோவான் முதல்ல கண்டுபிடிச்சிடுறாரு. பரிசுத்த யோவான், இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான், இல்லைன்னா வெளிப்பட்டின விசேஷத்தை இன்னும் 3 நிருபங்களையும் எழுதின யோவான் அந்த அன்பான சீசன் உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே கரையில் நின்றுட்டு இருக்கிறது யார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்திருந்த அந்த யோவான் அது கர்த்தர் என்று பேதுருவை நோக்கி சொல்லத்தக்கதாக. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கரைக்கு வராங்க. கரையில் வந்தால் அங்கே அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அதன் மேல் மீன் போடப்பட்டிருக்கிறது, அப்பங்கள் வைக்கப்பட்டு. எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு தெரியல இல்லையா. அவங்க தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, அது ஏசாமி தான் வந்திருக்கிறாரு, உயிர் தெழுந்த அவர் தங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், தங்கள் எதிரில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த அந்த செய்தியில் அதுக்கு மேலே அவர்கிட்ட யாரும் கேட்கலை, நீங்கள் யார் என்று சொல்லி யாரும் கேட்க அவர்கள் ஆயத்தமாகலை. அப்போது நாம் பார்க்கும்பொழுது பேதுரு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மேல் மட்டத்தில் மட்டும் அவர் ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் ஆமாம் இடுப்புக்கு துணியே இல்லாமல் என்ன பண்ணார், மீன் பிடித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். அப்படி தான் அவர் கர்த்தர் என்று சொன்னோன்னே தண்ணியில் என்ன பண்ணுறாரு, இவர் குதிச்சிடுறாரு பேதுரு, அப்படி தானே. அப்போது ஏசாமி என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு அப்பத்தையும் மீனும் எடுத்தவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது அவர் உயிர் தெழுந்த பின்பு சீடர்களுக்கு கொடுத்த 3வது தரிசனம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஆண்டோடைய பிள்ளையில் அப்போது இது ஒரு சந்திப்பு இல்லையா. உயிர் தெழுதலுக்கு பின்பு அவர் சீடர்களை சந்தித்ததில் இது அவர் தன்னை வெளிப்படுத்தினது 3வது முறையாக அவர் என்ன செய்கிறாரு, அப்படி தானே. இப்போ நீங்கள் பார்க்கும்போது 3 முறை ஏசாமி என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட. திங்கட்கிழமை பாடத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவையே நோக்கி பார்த்தல் என்ற ஒரு தலைப்பு. அவர் 3 முறை மறுதளித்தார் ஏசாமி இல்லையா. சேவல் கூறுதுன்னா 3 தடவை என்னை மறுதளிப்பா என்று ஏசாமி சொன்னார். அதே 3 முறை அவர் திரும்பி கேட்குறாரு அந்த நேரத்தில், யோனாவின் குமாரனாய் சீமோனே என்னை நேசிக்கிறாயா இல்லையா, உமக்கு தெரியும் ஆண்டவரேன்றாரு. ஒரு 2வது முறை திருப்பி அவர் சங்கடமாக இருக்குது பேதுருக்கு, ஏன் திருப்பி அதே கேள்வியை கேட்குறாரு. ஒரு கால் அதன் பின்பு அவர் பெர்சாவை பெற்று ஊழியங்களை செய்து இல்லையா திருச்சபையின் தலைவராக இருந்து அவர் ஒரு பெரிய இரத்த சாட்சியாக மரித்த பொழுது அவருக்கு ஒரு கால் ஞாபகம் வந்திருக்கலாம், 3 முறை நம்ம மறுதளித்தோம், அதனால தான் 3 முறை திருப்பி கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக இல்லையா. இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தோலிக்க மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பேதுரு தான் ஃபஸ்ட்டு போப் அப்படின்றாங்க இல்லையா. போப்புன்ற அந்த அதிகாரத்தை இங்கே அவர் கொடுக்கல ஏசாமி, அப்படி தானே. ஏசாமி போப்புனா என்னது, பாப்பா என்று லத்தீன் மொழி, பிஏ பாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பான்னு அர்த்தம் அந்த லாங்குவேஜில் இல்லையா. ஏசாமி ஏற்கனவே சொல்லியிருந்தார் லூக்கா என்ன சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில், பூமியிலே ஒருவனே உங்கள் பிதா என்று அழைக்காதிருங்கள். இதான் ரிலீஜியஸ் வைஸாக மார்க்க சம்பந்தமாக யாரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பிரலோகத்தில் இருக்க ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறான்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அப்போது இவரை ஃபஸ்ட்டு போப்பு அப்படின்றாங்க பேதுருவை, என் ஆடுகளையும் மேய்ப்பாயன்னு நாங்கள் அவர்கிட்ட தான் சாவி வாங்கினோம். கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் தலைமையிடம் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு போப்பு பேதுரு, அவர் தான் திருச்சபையின் அதிகாரத்தை நாங்கள் பெற்றோம். அப்படி கிடையாது. அது ஆக்சுவலாக திருச்சபையின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அப்படி தானே. பூமியிலே நம்மை வழி நடத்த தலைவர்லேருந்து இருக்கலாம், அதை சொல்லலை நான் பொதுவாக எல்லாருக்குமே சேர்த்து ஒரே தலைவர் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்பதை அவரிடத்தில் என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு. அப்போது யோவான் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றார் பேதுருக்கிட்ட, அப்படி தானே. பேதுரு பின்னாலேயே போகிறார். இதுதான் திங்கட்கிழமை பாடம், இயேசுவை நோக்கி பார்த்தல்.
பின்னாலே போகிறாரு பேதுரு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா யோவான் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி தானே? அப்போது இந்த இந்த இடத்துல பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன, இவன் ஏன் பின்தொடர்றான் என்ன? அப்படி தானே? தலைமை பொறுப்பை தாங்கள் மாத்திரமே செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இல்லையென்றால் மேலான அதிகாரங்களில் இருப்பவர்கள் கேட்குற அதே கேள்வி, இவன் ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறான்? இவன் ஏன் என்னிடத்துல என்னை நீர் தானே ஆண்டவர் என்னை கூப்பிட்டுரு, இவன் ஏன் பின்தொடர்ந்து வரான்? அப்படி தானே? அவங்களுடைய பொசிஷனை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பயம் என்ன பண்ணுது, மற்றவங்க யாராவது பின்தொடர்ந்து வந்தால் அதை விட பயம் அதிகமாகிறது நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? அதனால தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, மற்றவங்களை பேதுரு கேட்ட மாதிரி இவன் காரியம் என்ன, இவன் ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறான் என்று. அப்போ ஏசாமி சொல்கிறான், நான் வரும் அளவும் இவன் உயிரோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று ஆண்டவர் கேட்குறாரு. அதே 21ஆம் அதிகாரத்தில். அப்படி தானே? அதனால் ஒரு சிலர் நினச்சிக்கினாங்கன்னா, இந்த கோவாவில் இருக்கிற சவேரியார் ஆலயத்தில் இருக்கிற ஒரு உடல் அதுதான் யோவானுடையது என்றும், அவர்தான் மரிக்கவில்லை என்றும், அந்த சரீரம் இன்னும் உயிரோடு இருப்பதாகவும் ஒரு புரளியை கிளப்புவதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படி தானே? ஆனால் ஏசாமி இவன் ஜீவன் போகாமல் உயிரோடு அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. இல்லைங்களா? அவர் மரித்து போகிறார் அந்த பத்மு தீவிலே பரிசுத்த யோவான் என்று நாம் பார்க்கிறோம். அதான் சரித்திரம் சொல்லக்கூடிய கிபி 90 அவர் இறந்திருக்க வேண்டும். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுரு கேட்குறாரு, இவன் ஏன் நம்மை பின்தொடர்ந்து வரான் ஆண்டவரே, இல்லையா? தாங்கள் மாத்திரம்தான் அந்த இதில் இருக்க முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க அநேக பேரை நம்ம என்ன பண்ணுறோங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? ஏன்னா பிறர் பின்தொடர்ந்து வராதபடி அவர்களுக்கு இடரல்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களும் இன்றைக்கு இருக்கலாம். இது மனித இயல்பு. ஆனால் ஏசாமி சொல்லிட்டார், நான் வரும் அளவும் இவன் உயிரோடு இருக்க சித்தம் என்றால் உனக்கு என்ன என்ற ஒரு கேள்வியை ஆண்டவராக இயேசு பேதுருவிடத்தில் திருப்பி செவ்வாய்க்கிழமை பாடத்தில் ஒளியும் இருளும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இயேசுவான உலகத்தினுடைய ஒளியாக இருந்தார் இல்லையா? அவரை பற்றி அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் இல்லையா? உலகத்தில் அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தால் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படி தானே? அப்போ இயேசுவானவர் ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, இயேசுவானவர் ஒளி என்று சொல்லியும், அவர் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். இயேசுவானவர் எப்பொழுதிலிருந்து இருக்கிறார் என்றால், மனு அவதாரம் எடுத்து வருவதற்கு முன்பாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக இறைவனாக பிதாவாகிய தேவனோடு ஒன்றித்திருந்தார் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனாயும் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இப்படி தொடர்ந்து அந்த காரியங்கள் வருவதை நம்மால் இன்னும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அவரை பற்றி. நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு, நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார், என்னை விசுவாச நிலத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு வரும் அப்படின்றாரு இல்லையா? நானே மெய்யான திராட்சை செடிந்தார். இப்படி நிறைய உவமைகளினாலே இல்லைன்றால் உருவகங்களினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இறைவன் என்பதையும் இறை மைந்தன் என்பதையும் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்பதையும் உலகத்திற்கு உலக ரட்சகராக அவதாரம் எடுத்து வந்திருப்பதையும், அந்த தேவத்துவத்தின் 2வது நபர் அந்த உலகத்திற்கு அவர் யோவான் என்ற சுவிசேஷத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாமளே என்ன பண்ண முடியாது, தேவனை நன்றாக அறிந்துக்க முடியாது. அப்படி தானே? நாமளே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இருந்து வேத வாக்கியங்களின் மேல் பற்றுதலாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தக்கூடிய பாதைகளிலே வேத ஆராய்ச்சிகளை செய்கிறவர்களாக இருந்தால் அப்படி தானே? இன்றைக்கி அதனால தான் இந்த வார பாடத்தில் இயேசுவையும் அவர் வார்த்தையும் அறிதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு போய் நாம் பார்க்கணும். அப்படி தானே? அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஆராய்ச்சி இல்லாது, வேத ஆராய்ச்சி இல்லாது. எருசலேம் கடைசி வரலும் ஏசாமி நாசரேத்துலேருந்து வந்தார்னா சொன்னாங்களே தவிர, பெத்லகேமில் பிறந்தார்ன்றது அவங்களால் என்ன பண்ண முடியல, ஆராய்ச்சி செய்து கிரகித்து கொள்ள முடியாமல் போனதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. அப்படி தானே? அது பாதாள பரியந்தம் ஆழமானது,
வானபரியந்தம் உயர்ந்தது சர்வ வல்லவருடைய ஞானம், அதை உம்மால் அறியக்கூடுமா என்று யோபு 11:8 அவர் சொல்லத்தக்கதா. அப்படிதானே ஏசாமி தான் பிதாவை இந்த உலகத்திற்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தி காட்டினார். யோவான் 1:18 நமக்கு மிக அழகாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இயேசு இந்த காரியத்தை என்ன பண்ணுறார், மிக தெளிவாக அவர் முதல் அதிகாரம் 18வது வசனத்தில் ஏசாமி சொல்கிறார் இல்லையா, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அந்த ரெவலேஷன் த்ரூ கிரைஸ்ட் என்று சொல்லலாம். ரெவலேஷன் த்ரூ கிரைஸ்ட், கம்ப்ளீட் ரெவலேஷன். எத்தனை முறையிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி பார்த்தார், காட்டினார். ஆனால் எல்லாவற்றிலுமே குறைகள் இருந்த இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்படி தானே அதை மனிதர்கள் நம்ம அந்த அஸ்தட்டிக்ஸ் வேல்யூஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, இயற்கையை தேவன் எப்படி படைத்தார் என்பது இயற்கையை ரசித்து அதன் அழகை பார்த்து இது நிச்சயமாக ஒரு மாஸ்டர் டிசைனர் தான் இதை பண்ணியிருப்பாருன்றதை சிந்திக்கக்கூடிய அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய திராணியற்றவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினது ஒரு பரிபூர்ணமான வெளிப்படுத்தலாக இருந்தது என்று நாம் சொல்லலாம். அப்படிதானே ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தன்னை அவர் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கெல்லாம் நேரடியாக தரிசனமாகிறார் இல்லையா, இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்தினார். த்ரூ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு மனித அனுபவங்கள் மூலமாக மனித உறவுகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். அம்மா அப்பா பிள்ளைகள் அதெல்லாம் கூட எல்லாம் டிஃபெக்ட் இருந்தது எல்லாத்துலேயும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தினது ஒரு பரிபூர்ண வெளிப்பாடாக அது காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். குறைவற்ற ஒரு வெளிப்பாடாக இருந்தது. ஆனாலும் கூட நாம் என்ன பண்ணணும், இயேசுவானவர் மூலமாக மட்டுமே தேவனுடைய குணலட்சணங்களையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நம்மால் என்ன பண்ண முடியுங்க, விளங்கி கொள்ள முடியும். இயேசு அதை நம்ம தான் கீழே கேட்டிருக்காங்க. இந்த வசனத்தை தான் என்ன பண்ணணுங்க, அடித்தளமாக வச்சுருக்கணும். ஒரு மனுஷன் விசுவாசத்திற்கு அடித்தளமாக இது இருக்கணும், தேவ வார்த்தை. அதனால தான் டாக்டர் மார்ட்டின் லுத்தர் சொன்னார், சோலோ ஸ்கிரிப்சுரா. சோலோனா மாத்திரமே அப்படின்னு, அது மாத்திரமே அப்படின்னு அர்த்தம். சோலோ ஸ்கிரிப்சுரா அப்படின்னார் ஜெர்மன் மொழியில். சோலோ ஸ்கிரிப்சுரா அப்படின்னா வேதாகமம் மாத்திரமே இல்லையா. ஒரு மனிதன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்து அதன் மேல் தனது அஸ்திபாரத்தை போட்டிருந்தால் தான் கடைசி நேரத்தில் அவனால் தப்பிக்க முடியும். சோதனைகள் வரும்பொழுது, இல்லை ஞாயிறு ஆசரிப்பு சட்டமோ இல்லை வேறு ஏதாவது சோதனைகள் வரும்பொழுது வசனத்தின் மேல் அவனுடைய அஸ்திபாரம் இருக்கணும் இல்லையா. ஏசாமி தான் சொன்னார், நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்படிதானே. இப்போனா உங்களுக்கு இன்றைக்கி எனது அஸ்திபாரம், நான் பேசுகிறது, எனது நம்பிக்கை எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கணும்னா வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்கணும். அப்படிதான் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளில் செவன்த் அட்வென்டிஸ்ட் தவிர மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போதகர்கள் போதிக்கிறது தான் அவங்க நம்புகிறாங்க. அப்படி தானே அவங்க என்ன அது ரோமைய திருச்சபையாக இருக்கட்டும், மற்ற சபைகளாக இருக்கட்டும், மற்ற ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸோ இல்லைன்னா ஆவேச மார்க்க சபைகளோ இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே எதை நம்புகிறாங்கன்னிங்கன்னா வேதத்தை கழுதால் போதகர் சொல்வதே அவர் நம்புவதை நாம் பார்க்குறோம். அப்படி தானே. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம் எதன் மேல் இருக்க வேண்டும் என்றால் அடிப்படை விசுவாசம், ஒரு அஸ்திபாரம் தேவ வார்த்தைகளின் மேல் அமைந்திருக்கத்தக்கதாக. அதனால தான் ஏசாமி சொன்னார், இந்த 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, ஏன்னா நாம் பார்க்கும்பொழுது அவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றவர் சொல்லத்தக்கதாக இல்லையா. உடைய வார்த்தையே சத்தியம் என்றவர் அந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த வார்த்தைகள் தான் எனக்கு விடுதலை கொடுக்கும் இந்த உலகத்தின் பாவங்களில் ரொம்ப அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே இல்லையா. அப்போது இந்த வார்த்தைகளை நான் ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செய்யாதனால தான் அவரை ஏற்றுக்க முடியல அவங்களால். அப்படி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க சகோதரர்கிட்டையாவது கேட்டுருந்துருக்கலாம் இல்லையா, சித்தப்பா பெரியப்பா பசங்கிட்டையாவது, அவன் சாமியோட உறவினர்கள்கிட்டையாவது, என்னப்பா இவர் நான் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தேன்னு சொல்கிறாரு, இவர் எப்படி பிறந்தாருன்னு பண்ணியிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம், ஆராய்ச்சி செஞ்சுருந்துருக்கலாம், அப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம் அவர் தான் உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட மேசை. அவங்க எதுவுமே செய்யலை. மார்க்க தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ, யூத மார்க்க தலைவர்கள், ரபைஸ் அப்படி தானே, யூத மார்க்க போதகர்கள் என்ன சொன்னாலும் அதை தான் அவங்க நம்பினாங்களே தவிர ஆராய்ச்சி செய்யலை. வேதத்தையும் இல்லைன்னா
அவரது திருபிறப்பையும் குறித்த பின்னணியை அவர்கள் ஆராயாதவர்களாக அருமையான ஆண்டோடைய இல்லை. புதன்கிழமை பாடத்தில் அதனால கீழே அல்ல மேலே இருந்து வருகிற இறையியல் இல்லைங்களா. விசுவாசம் வந்து ஒரு மனிதனுக்கு கீழே இருந்து வரக்கூடாது. ஆராய்ச்சி செஞ்சுட்டு அப்புறம் தான் நான் அவரை ஏற்றுக்குப்பேன் அப்படின்னா அது சரியான விசுவாசமாக இருக்காது. அப்படி தானே. அதாவது வந்து ஸ்பெக்குலேஷன் வந்து தவறு. இன்ஸ்பிரேஷன் தான் எப்போவுமே சரியானதாக இருக்கும் தேவ காரியங்கள். அப்படி தானே. ஸ்பெக்குலேட் பண்ண 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 கடவுளை விட்டு தூரமாக போய்கிட்டே இருப்போம் நம்ம. இன்ஸ்பிரேஷனை நீங்கள் ஏற்றுக்க இறைவனோடு நெருங்கி சேருவதற்கான ஒரு வாய்ப்பு அது. அதான் புதன்கிழமை பாடத்தில் கீழே அல்ல மேலே இருந்து வருகிற இறையியல் என்று சொல்லப்பட்டது. ஒரு வேலைக்காரன் தனது மகன் சுகமாக்கப்படுவதற்காக இயேசுவின் இடத்துல அவன் வருகிறான் இல்லையா. அந்த எங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 4ஆம் அதிகாரம் 46லேருந்து 54 இல்லை. இதெல்லாம் வந்து அவர் வாழ்வில் நடந்து அவர் போதித்து அவர் சுகப்படுத்தின சுருக்கம் தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு கடைசியில் வேத வசனத்தின் மேல் நமது அஸ்திபாரம் இருக்க வேண்டும் என்று இன்றைய பாடம் நிறைவடைவதை நம்மால் பார்க்க முடியுது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படி தானே. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, மனப்பாட வசனம் என்ன வாசம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், வேத வாக்கியங்கள் எல்லாம் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு தான் கிறிஸ்தவ வேதம் அநேக பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, கிறிஸ்தவ வேதம் என்பது ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்பட்டு சொல்லுவாங்க. அப்படி தானே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் என்று உண்டு என்று எண்ணுகிறீர்களேன்னு ஏசாமி சொல்லும் போது இருந்தது. மத்திய சுவிசேஷம் எழுதப்படலை இல்லையா, நமக்கு நல்லா தெரியும். 63, 64 தான் இந்த ரைட்டிங்ஸ், நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டிங்ஸ்லாம் வெளியில் வருது. ஏசாமி 34வது வருஷத்துலேயே அவர் மரித்து உயிர்த்து வந்து பரலோகத்துக்கு போனார் இல்லையா. அப்போ உங்களுக்கு ஏசாமி சொல்ல போது இருந்த வேத வாக்கியம் இது ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று அது என்ன ஆதி ஆமத்துலேருந்து மல்கியா வரலாம் உள்ளது தான் அவர் சொல்கிறாரு இல்லையா. பவுல் எழுதுகிறார் வேத வாக்கியங்கள்லாம் தேவாவினால் அருளப்பட்டதுன்னா அப்பவும் எழுதப்படல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள். இவர் நிருபங்களிலும் சிலது தான் எழுதப்பட்டிருந்தது அப்பொழுது. அப்படி தானே எல்லாம் எழுதப்பட்டல. அப்போ அவங்களுக்கு வேதம்ன்றது இது, அவங்க ஆதி ஆமத்துலேருந்து மல்கியா வரலாம் தான் இல்லையா. இதை வந்து உணர்ந்துக்க மாட்டுறாங்க இன்றைக்கி இருக்கிற ஆவேச மார்க்க சகோதரர்கள். தங்களை புதிய ஏற்பாட்டு இறையியல் நிபுணர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆவேச மார்க்கத்தினர். ஆவேச மார்க்கம் நான் சொல்கிறது வந்து இந்த விளங்காத வார்த்தைகளை உச்சரித்து பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையுடைய ஆண்டோடைய பிள்ளைகள். அவங்க என்ன பண்ணுறதில்ல, பழைய ஏற்பாட்டை நம்புறது. ஆனால் தசமபாகம் வேணும்னும் போது பழைய ஏற்பாட்டிலேருந்து வசனம் எடுத்து கொடுப்பாங்க. நியூ இயருக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கணுன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து வசனத்தை, ஏன்னா நிறைய வாக்கு தத்துவங்கள் அடங்கியிருக்கு இல்லையா பழைய ஏற்பாட்டில், அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஓய்வு நாள்னு வரும்போதோ இல்லை கற்பனைகள்னு வரும்போது அது வானம், அது நமக்கு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி பார்த்தோம். தவறான உபதேசம் அது. வேதாகமம் என்ற வேத வாக்கியங்கள்னு சொன்னாலே அவங்க நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதுறது பழைய ஏற்பாட்டை பற்றி தான் எழுதுகிறாங்க. ஆதி ஆமத்துலேருந்து மல்கியா வரலாம் இருக்கிறதுனாலே ஏசாமியும் சொல்கிறாரு என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. மத்தேயு எழுதுகிறாரு இல்லையா, ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படின்னா. அப்படின்னா நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டர்ஸுக்கும் ஏசாமிக்கும் அவங்களுக்கு வேதமாக இருந்ததுன்னா பழைய ஏற்பாடு தான், ஆதி ஆமத்துலேருந்து மல்கியா தான். இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இன்றைக்கு இறையியல் நிபுணர்கள் என்று தங்களை மார்த்தட்டி கொள்ளக்கூடிய ஆவேச மார்க்க சகோதரர்கள். அதை என்ன செய்ய மாட்டோம்னா அது புரியல அவங்களுக்கு. வேதாகமம்னா முழு 66 புஸ்தமும் சேர்ந்தால் வேதாகமம், இதுதான் நம்ப சொல்கிறாங்க நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டர்ஸ். ஒன்றும் புரிய மாட்டேங்குது இல்லையா. தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பதென்றால் வெறும் தகவல்களை அறிந்து கொள்வது கிடையாது இல்லையா. இப்போ தகவல் மாத்திரம் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, அதை நடைமுறைப்படுத்தி விசுவாசித்து அதற்காக செயல்பட ஆரம்பிக்கிறது பேர் தான் என்னது, உங்களுக்கு வந்து மேலே இருந்து வருகிற விசுவாசம், இறையியல். இந்த வேலைக்காரன் தன் மகனை சுகமாக்க ஒரு ஆராய்ச்சி செய்கிறான். தேவனால் சுகமாக்குனா நான் ஏற்றுக்கிறேன் இவரை உலக ரட்சகர் மேசியான்னு. அப்படி தானே. சுகமாக்கணும்னா அப்படி கிடையாது, ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடாது தேவனுடைய வார்த்தையை என்று சொல்லி நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருப்பதே. நம்ம ஸ்பெக்குலேஷன் வந்து எப்போவுமே கடவுள்கிட்ட நம்மளை பிரிச்சிடும். ஸ்பெக்குலேஷனுன்றது தேவையில்லைன்னா, அதாவது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்யாமல் ஏற்றுக்கணுன்னு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆராய்ச்சியில் கூட ஒரு அளவு இருக்குது எல்லாத்தையுமே. நம்ம இறைவன் என்று பேசும்பொழுது நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னிங்கன்னா, நமக்கு நம்மோடு கலந்திராத ஒருவரை பற்றி மனதளவில் மாத்திரம் கலந்திருந்து
சரீரப்பிரகாரமான உணராத ஒருவரை பற்றி நாம் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். தேவதூஷணமாக மாறிடக்கூடாது. அப்படி தானே? அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத வாக்கியங்களின் மேலே அந்த வார்த்தைகளின் மேல் உள்ள விசுவாசம் வந்து தேவனை பற்றின விசுவாசமாக இருக்கணும் நமக்கு. இல்லைங்களா நான் சொல்கிறது? நான் வந்து எனது நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் வேத வாக்கியங்கள் இன்றைக்கி மாற்றி பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கி உலகத்தில். அப்படி தானே? இப்போ வியாழக்கிழமை பாடத்தில் இயேசுவில் நிலைத்திருத்தல் இல்லையா, 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகளாக இருக்கிறீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுப்போம். ஒருவனில் நிலைத்திராவிட்டால் அந்த அந்த கிளைகளை என் பிதாவானவர் என்ன செய்வார், வெட்டி எரிந்து போடுவார் என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா. ஜீவ அப்பம், உலகத்தின் ஒளி, ஆடுகளின் வாசல், நல்ல மேய்ப்பன், உயிர் தெழுதல், ஜீவன், வழி, சத்தியம், மெய்யான திராட்சை செடி, அவரே தேவ வார்த்தை, இப்படி நிறைய காரியங்களில் இயேசுவானவருடைய அந்த இது வந்து நமக்கு நிலைநாட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். அப்படி தானே? உலக ரட்சகர் என்ற சத்தியம் இல்லையா, மனிதனுடைய பர்சனல் சேவியர் இல்லையா, உலக ரட்சகர் மாத்திரமல்ல, தனிப்பட்ட விசுவாசத்தில் அவர்தான் எனது ரட்சகர் என்று சொல்லக்கூடிய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியமும் கூட அவர் மேல் விசுவாசத்திலே அடங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, அப்படி என்றால் வேத வாக்கியங்கள் தான் பேஸ் ஒரு கிறிஸ்துவனுக்கு. அப்படி தானே? அதான் ஏசாமி சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்தது, வெள்ளம் வந்தது, பெருமழை சொரிந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா. பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்சர். எப்பவுமே அதுதான். அதை தான் டாக்டர் மார்ட்டின் லூத்தர் முதல்ல போட்டார். சபை போதிக்கிட்டு ஒரு பக்கத்தில் வானம் இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு புரொட்டஸ்டான்ட் கிறிஸ்தவனுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் தான் இருக்கணும், வேதத்தின் வேதம் என்ன சொல்லுதோ நீ அதை தான் நம்பணும். அது என்ன சொல்லுதோ அதுதான் நீ செய்யணும் இல்லையா. ரோமிய மார்க்கம் என்ன போதிச்சுது? ரோமிய கிறிஸ்தவ மார்க்கம் ஸ்கிரிப்சர் ப்ளஸ் ட்ரெடிஷன்னு சொன்னாங்க அவங்க. லுத்தர் சொன்னார், இல்லை ட்ரெடிஷனே தேவையே கிடையாது, வசனம் என்ன சொல்லுதோன்னு அதை நம்பி அதில் இருக்கிறத செஞ்சினா போதும்ன்ட்டார். அதனால் சோலோ ஸ்கிரிப்சரா அப்படின்னா அவர் சோலோன்னு சொன்னதில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. சோலோ கிறிஸ்டோ அப்படின்னு சொன்னார்னா மற்ற தெய்வங்கள்லாம் வேணான்னு அர்த்தம் கூட. யோசேப்புக்கு சிலை வேண்டாம், இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு சிலை வேண்டாம், 12 அப்போஸ்தலருக்கு சிலை, அதை சோலோன்றதில் அதெல்லாம் அடங்கி இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா, சோலோ ஸ்கிரிப்சரானா வேதத்தை தவிர வேறு எதுவும் வேணும். ஏன்னா இவங்க மரியாள் உயிர் தெழுந்த நாள்னு ஒரு பண்டிகை, மரியாள் எழுந்த நாள்னு ஒரு பண்டிகை, மரியாள் பிறந்த நாள்னு ஒரு, எல்லாத்துக்கும் ஒரு பண்டிகை வச்சுருக்காங்க அவங்க. அதனால தான் சொன்னால் சோலோ கிறிஸ்டோ, இயேசு மாத்திரம்தான்ப்பா, வேறு யாரும் வேணாம் சைடில் உனக்கு. அதே போல் சோலோ ஸ்கிரிப்சரா ப்ளஸ் ட்ரெடிஷன்னு சொன்னாங்க அவங்க. ஸ்கிரிப்சர் ப்ளஸ் ட்ரெடிஷன் வேண்டாம், வேதாகம் மாத்திரமே. அது ஒரு பெரிய அர்த்தம் அடங்கியிருக்குது அவர் சொன்னதில். சோலோ ஃபிடி, விசுவாசம் மாத்திரமே. நீ காணிக்கை போடுவதனாலோ பரிசுத்தவானுடைய பாண்டங்களை வணங்குவதனாலோ நீ ரட்சிக்கப்படுவது கிடையாது. ரொம்ப அர்த்தங்கிறது. அந்த சோலோன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதில் அந்த ரோமைய கிறிஸ்தவ மார்க்கம் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த சைடு ட்ராக்ஸ் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார், உடச்சி எறிஞ்சிட்டு ஒரே பார்வையாக இருக்கணும் வந்து இயேசு மாத்திரம், வேதாகம் மாத்திரம், விசுவாசம் மாத்திரம், யாருமே வேறு எதுவுமே உனக்கு வேண்டாம் என்று அவர் சொன்னார். வசனத்தின் மேலும் அஸ்திபாரத்தை போடு என்றார். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, பிரார்த்தனை செய்வோம். நாமும் வசனங்களை மாத்திரம் விசுவாசி இயேசுவானவரை உலகத்திற்கு அறிவித்து தேவ கற்பனையின் பாதையிலே இந்த உலகத்தை நாம் திருப்பி திருமுழுக்கு கொடுத்து புதிய ஆத்மாக்களையும் புதிய திருச்சபைகளும் உருவாக தேவன் நம் மூலமாக கிரியை செய்வதை நாம் எந்த விதத்திலாவது நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகியங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவையும் அவர் வார்த்தைகளையும் அறிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பு எங்களுக்கு இந்த நாளில் ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உமது திருக்குமாரனையும் அவர் வார்த்தைகளையும் அறிந்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானால் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் உள்ளதின்படியே எங்கள் விசுவாசத்தை அமைத்து கொண்டு பிறருக்கும் சொல்லி பிறரையும் சத்தியத்தின்பால் அழைத்து வர நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய இறுதி வார பாடத்திற்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இதில் உள்ள ஆழமான கருத்துக்களை விளங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
வரக்கூடிய ஆண்டுகளிலும் கூட பாடங்களிலும் கூட உடைய கிருபை எங்களோடு இருந்து ஆழமான கருத்துக்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. நீர் ஆசீர்வாதத்தை தார உலகத்திற்கு உம்மை எடுத்து கூறி உம்மை அறிமுகப்படுத்தி அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வந்து சேர்க்கும் ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.